गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। सद्गुरु विठ्ठलदास महाराज की जय। பிரம்மனிஷ்டாலா இருக்கக்கூடிய சுக்காச்சாரியால் பகவான் இந்த மாடு மேய்ச்சதை விடாம ஒவ்வொரு அத்தியாயத்திலையும் சொல்லிட்டு வர, அந்த கோப குழந்தைகளோட என்னென்னலாம் லூட்டி பண்ணாருன்னு இந்த அத்தியாயத்திலையும் திரும்ப சொல்ல போற. இப்ப மேல நல்ல கிரீஷ்ம ருத்து, நல்ல வெயில் காலமா. அந்த வெயில் காலத்துல பிருந்தாவனம் எப்படி இருந்ததுன்னு அற்புதமாக வர்ணிக்கிறார். வெயில் காலம்னா அப்படியே வெயில். இப்ப பிருந்தாவனம் எல்லாம் போனா வெயில் புழக்கம். அது இப்ப நகரமா ஆனதுனால இப்ப அப்படி இருக்கு. அப்ப எப்படி இருந்ததுன்னு பிருந்தாவனம் பிரம்மனிஷ்டால் வர்ணிக்கும் போது மரங்கள்லாம் பூத்து குலுங்கி அந்த ரோட்லயே பெருக்கிறது போல இருக்கான். எங்க திரும்பினாலும் மரங்கள், எங்க திரும்பினாலும் பழங்கள். அப்படியே பார்த்தா அந்த வெயிலே தெரியாதபடிக்கு அந்த மரம் முழுக்க சுத்திண்டு மேல மண்டபம் மாதிரி அந்த மரங்கள் இருக்கு. அது நடுப்பறை சஞ்சாரம் பண்ணிட்டு போகும்போது வெயிலே தெரியாதபடிக்கு குழு 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 குழுன்னு அந்த காட்டுலேருந்து வெளில வந்தாதான் அந்த வெயிலுடைய தாக்கமே இருக்கான். அப்படி உள்ளுக்குள்ள பார்த்தா அவ்வளோ நிம்மதியாக அவளுக்கு வெயிலே தெரியாதபடிக்கு அப்படி இருக்கான் அந்த பிருந்தாவனம். போராததுக்கு அந்த பக்கம் யமுனை துள்ளி குதிச்சு ஓடுறாளாம். அந்த ஜலம், அந்த ஜலத்தை பார்த்து அந்த ஜலத்துல போய் குதிக்கிறது, ஸ்நானம் பண்றது, விளையாடுறது, திரும்பவும் வருது, கிருஷ்ணனோட இருக்கிறது, விளையாடுறது அப்படின்னு இந்த பிருந்தாவனத்துல இருக்கிற அந்த பிருந்தாவன வாசிகள், அந்த கோப குழந்தைகள் எல்லாம் இப்படி பகவான் கூட இப்படி மாடு மேய்க்கிறதும் லூட்டி அடிக்கிறதும் பிரம்மனிஷ்டால் ஒவ்வொரு அத்தியாயத்துல வித்தியாசமா தான் பார்க்கறது போல அனுபவிச்சுன்னு வர்ணிச்சுன்னு வர. அப்படி வந்துட்டே இருக்கும்போது அந்த பூத்து குலுங்கின புஷ்பங்கள்லாம் இருக்குல்ல, அந்த காட்டுல எத்தனையோ புஷ்பங்கள் இருக்கும். அது என்ன பேருன்னு கூட நம்மளுக்கு தெரியாது. அந்த மாதிரி எல்லா மரங்களையும் பார்த்தா பெரிய பெரிய புஷ்பங்கள், சின்ன சின்ன புஷ்பங்கள், விதமான வர்ணமா இருக்கக்கூடிய புஷ்பங்கள். அவ எல்லாத்தையும் பறிச்சு அது எல்லாம் ஒரு மாலை மாதிரி கோக்குறா. அது பகவானுக்கும் பலராம சுவாமிக்கும் போட்டு விடுறாளாம். அது மாத்திரம் இல்லாதபடிக்கு உதிரி பூவா நிறைய இருக்கு. அது காது குண்டலத்துக்கு இடுப்புல சொருகிறது. அப்புறம் தலையில யசோதம்மா அழகா கொண்டை போட்டிருக்கா. அதுல மயில் பீலி தினமும் வச்சு அனுப்புவா. அந்த மயில் பீலிக்கு இருக்கிற அந்த இடத்துல எல்லாம் பார்த்தா இந்த பூ எல்லாத்தையும் சொருகி, இடுப்புல சொருகி, இது சொருகி, இந்த மாதிரி இடத்துல எல்லாம் இந்த குழந்தைகள் பலராம சுவாமிக்கும் கிருஷ்ணருக்கும் அலங்காரம் பண்ணி இப்ப சொல்றாளாம், உங்க அம்மா அலங்காரம் பண்ணினதை விட கிருஷ்ணா இப்ப பாக்குறதுக்கு தான் நீ இன்னும் அலங்காரம் அழகா இருக்க அப்படின்னு கிருஷ்ணரை பார்த்து இந்த குழந்தைகள்லாம் சொல்றாளாம். கிருஷ்ணரும் புனச்ச அந்த பூ எல்லாத்தையும் எடுத்துட்டு அந்த குழந்தைகளுக்கெல்லாம் தனக்கு எப்படி அவ பண்ணி விட்டாலோ அதே மாதிரி அவளுக்கும் பண்ணி விட்டு அழகு பார்க்கறாரா. டே, உனக்கு இந்த கலர் நல்லா இருக்குடா, இந்த பூ நல்லா இருக்குடா, அந்த பூ நல்லா இருக்குடான்னு அவளுக்கும் காது கெடுக்கல, தலை கெடுக்கல எல்லாம் சொருகி வச்சிருக்காராம். அவளும் கிருஷ்ணர் நல்லா இருக்குன்னு சொன்ன உடனே அதை கழட்டாம அன்னைக்கு முழுக்க வச்சுருக்கானா. இப்படி பரஸ்பரம் இந்த மாதிரி அலங்காரம் பண்ணி கொண்டு லூட்டி அடிச்சுன்னு சுத்தரா அப்படின்னு பிரம்மனிஷ்டால் வர்ணிச்சுட்டே வரார். இப்படி வர்ணிச்சுன்னே வரும்போது பகவான் அந்த குழந்தைகளை எல்லாம் பார்த்து சொல்றாரா, குழந்தைகளா இந்த இடம் எவ்வளோ நல்லா இருக்கு பாரு, நம்மளுக்கு வெயிலே தெரியல, எனக்கு உற்சாகமா இருக்கு, எனக்கு மேல நர்த்தனம் பண்றது போல இருக்கு. ஏன்னா பகவான் அவர் புல்லாங்குழல் வாசிப்பார்னு உலக பிரசித்தம் எல்லோருக்கும் தெரியும். அவர் இந்த மாடு மேய்க்கும் போது புல்லாங்குழல் வாசிச்சிருக்கார். அப்புறம் தன்னடனு பாட ஆரம்பிச்சிருவாராம் திடீர்னு மூடு வந்தா. இது ரெண்டும் தான் முன்னாடி தெரியும். இப்பதான் இந்த ஸ்லோகங்கள் வெத்தி தெரிஞ்சுட்ட இவர் நர்த்தனமும் பண்ணியிருக்கார் அப்படின்னு. இப்ப அந்த கோப குழந்தைகள் எல்லாரையும் பார்த்து கிருஷ்ணர் சொல்றார், இந்த இடம் ரொம்ப ரம்யமா இருக்கு, அதனால இங்க நான் நர்த்தனம் பண்ண போறேன் அப்படின்னு. உடனே மேல எல்லோரும் சித்தமாயிட்டாலாம். கிருஷ்ணன் நர்த்தனம் பண்றான்னு உடனே என்ன பண்றான்னா, புல்லாங்குழல் இருக்கு, கொம்பு வாத்தியம் இருக்கு, அவன் சாப்பிட்றதுக்காக ஒரு தாம்பாலம் கொண்டு வந்திருக்கானா. நிறைய குச்சிகள்லாம் எடுத்துன்னு சில பேர் அந்த தாம்பாலத்தில் அடிச்சுண்டு தெரிஞ்ச அளவுக்கு ஒருத்தன் வேணுவாத்தியத்தை வாச்சிண்டு ஒருத்தன் கொம்பு வாத்தியத்தை இப்படி கத்தி கொண்டு இந்த கிருஷ்ணரை ஆடுற மாதிரி இந்த ரதம் மாதிரி அடிச்சுண்டு ரகலை பண்ணிட்டு இருக்காளாம் அந்த காட்டுல. இப்படி கேட்கறதுக்கே எவ்வளோ ஆசையா இருக்கு பாருங்க. இதெல்லாம் நினைச்சு பார்த்தா அப்படியே ரோமாஞ்சம் ஏற்படுறது. என்ன ஒரு பாக்கியம் இந்த குழந்தைகளுக்கு. இப்படி அந்த குழந்தைகள் கிருஷ்ணர் கூட லூட்டி அடிக்கிறாளாம். ஒரு நாளைக்கு விளையாடின விளையாட்டு இன்னொரு நாளைக்கு இல்லை. அதனாலதான் பிரம்மனிஷ்டால் மாத்தி 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 வர்ணிச்சுன்னு வர. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயத்த தெரிஞ்சதை வச்சுன்னு வாச்சுட்டே இருக்கும்போது கிருஷ்ணர் அழகா நர்த்தனம் பண்றாரா. அவர் நர்த்தனம் பண்ற அழகை பார்த்து இந்த குழந்தைகள்லாம் ஆசையா கிருஷ்ணனை போய் கட்டிக்கணும்னு நினைக்கிறாளா, இவ்வளோ நன்னா நர்த்தனம் பண்றானேன்னு.
இப்படி இந்த காட்சிய தேவர்கள்லாம் பார்த்தா, நாம தேவர்களா இருந்து என்னடா பிரயோஜனம்னு சொல்லிட்டு, இந்த அனுபவம் நாங்க அனுபவிச்சே ஆகணும்ன்றது போல, தேவர்கள் ஆகாயத்திலேருந்து இந்த கோப குழந்தைகள் வேஷத்தை போட்டுன்னு குழந்தைகளோட குழந்தைகளா பூந்துட்டாளாம். அப்படி பூந்து வந்தா குழந்தைகளோட குழந்தைகளா இருக்கா. இந்த குழந்தைகளுக்கு எதுவும் வித்தியாசமா தெரியல. ஏதோ பக்கத்துலேருந்து வந்திருக்கா, இது நம்ம மாத்து பக்கத்துல அவன் வந்திருக்கான், இவன் நண்பன் நினைச்சுன்னு விட்டுட்டான். ஆனா கிருஷ்ணருக்கும் பலராம சுவாமிக்கும் தெரிஞ்சிருத்து, ஒன்றும் சொல்லலையாம். பரவாயில்ல, அவ கூடயும் சேர்ந்து விளையாடுறா அப்படின்னு தேவர்களே வந்து ஆசைப்பட்டு இந்த கோப குழந்தைகளோட சேர்ந்துட்டு கிருஷ்ணனோட விளையாடினா அப்படின்னு ஒரு கதை. இதுல இன்னொரு சரித்திரம், இது பாகவதத்துல உள்ள சரித்திரம் இல்லை, இன்னொரு கதை பெரியவாள்லாம் சொல்லுவா. என்னன்னா, இந்த தேவர்களால இந்த குழந்தைகள் கிருஷ்ணர் கூட சரிசமா விளையாடுற மாதிரி முடியலையாம். ஏன்னா இவ வந்த உடனே அந்த கிருஷ்ணனை பார்த்தா சர்வேஸ்வரன் வைகுண்டவாசி எப்ப பார்த்தாலும் ஸ்தோத்திரம் பண்ணி தானே பழக்கம். அதனால நடுங்கிறது அவனை பார்த்தா. இந்த ஸ்கூல் டீச்சரை பார்த்தா குழந்தைகள் எல்லாம் பயந்துன்னு இருப்பா பாருங்க, அந்த மாதிரி வாத்தியாரை பார்த்தா அந்த வித்தியார்த்திகள்லாம் நடுங்குவது போல பகவானை பார்த்தா சகஜமா இருக்க முடியல. இவெல்லாம் நண்பர்கள் போல இருக்கா, அவளால இருக்க முடியல. அப்படி இருந்துட்டே இருக்கும் போதா ஒருத்தன் பார்த்தா தொட்டாலே சுடுறானா. அது யாருன்னா அக்னி பகவான். ஒருத்தன் பார்த்தா சில்லுன்னு இருக்கானா. என்னடா இவன் இவ்வளோ சில்லுன்னு இருக்கான்னு பார்த்தா அது வருண பகவான். ஒருத்தன் பார்த்தா அப்படியே தேஜஸ்வியாக எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு வரான், அவன் இந்திரன். இப்படி அவனுடைய சுபாவிகத்தை வச்சுட்டு இன்னார் இவன்னு தெரிந்து கொள்ளலாம். இவாலும் வந்து கோப குழந்தைகள் போல வந்து கிருஷ்ணர் கூட விளையாடுறா. பகவான் மேல என்னென்ன விளையாடினான்னு சொல்றார் சுகாச்சாரியால். அதுல இந்த குதிரை தாண்டதுன்னு ஒண்ணு. இந்த கால்லேருந்து ஆரம்பிச்சு வரிசையா சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஹைட்லையும் நிற்க வச்சு இதை தாண்டிண்டே வரணும். சின்ன சின்ன ஹைட்டெல்லாம் எல்லாரும் சுலபமாக தாண்டிடுவா. அதுக்கப்புறம் முதுகு கொஞ்சம் ஹைட்டு, அப்புறம் கழுத்து, அது பர்யந்தம் தாண்டணும் ஒன்றும். இந்த மாதிரி முதுகு தாண்டணும். இப்போ கிருஷ்ணர் வந்து இப்போ அந்த தாண்டுற அந்த குழந்தையாக நிற்கிற குழந்தையாக கிருஷ்ணர் இருக்கார். அந்த கிருஷ்ணரை தாண்டணும். எல்லா குழந்தைகளும் வரான். கிருஷ்ணர் குனிஞ்ச உடனே அந்த கிருஷ்ணனுடைய முதுகு மேல கையை வச்சு டப்பு 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 டப்புன்னு தாண்டி அந்த பக்கம் வந்துட்டான். மேல இந்த இந்திரன் தாண்டணும்னு வரான். தாண்டணும் வந்து நேரா வந்து நின்னுடுறான். ஏன் நின்னுடுறான்னா இது வைகுண்டவாசின்னு இந்திரனுக்கு தெரியும். அதனால கை வைக்கிறதுக்கு பயமா இருக்கு, கை நடுங்கிறது. இந்த குழந்தைகள்லாம் நினைக்கிறான் இவனுக்கு பழக்கம் இல்லை போல இருக்கு இந்த குழந்தைகளுக்கு, அதனால குதிக்கிறதுக்கு பயப்படுறான் அப்படின்னு எல்லாரும் நினைக்கிறாளாம். அவன் குதிக்கிறதுக்காக பயப்படல, அவன் இது மேல பெரிய இடத்துலலாம் குதிச்சிருக்கான். ஆனா இங்க நிக்கிறது வைகுண்டவாசி. இந்த வைகுண்டவாசி மேல கையை வச்சு சகஜமா எப்படி தாண்டது அப்படின்னு பயப்பட்டு எப்படியோ ஒன்று பண்ணி தாண்டி இந்த பக்கம் வந்துட்டான். அக்னி அங்கேருந்து வராராம். அக்னியால முடியவே இல்லையா, என்னால முடியாதுன்னு ஒதுங்கிட்ட. வரணும்னு இல்லாத முடியாதுன்னு ஒடுங்கிட்டு எப்படி எங்களுக்கெல்லாம் விளையாட வரலன்னு சொல்லிட்டு இந்த தேவர்கள்லாம் வருத்தப்பட்டு அப்ப நினைக்கிறாளாம், நாம எல்லாத்தையும் தெரிஞ்சின்றது எதுக்கு பிரயோஜனம்? இந்த கோப குழந்தைகள் மாதிரி நமக்கு ஒன்றும் தெரியாம இருந்தாலே இந்த கிருஷ்ணனை பரிபூர்ணமாக நாம் அனுபவிச்சிருக்கலாமே. அதனால இந்த இக்னோரன்ஸ் இஸ் பிளிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி இருக்கணும் இங்கிலீஷ்ல. எதுவும் தெரிஞ்சிக்காம இருக்கிறது வந்து சில சமயத்துல உண்மையை தெரிஞ்சிக்காம இருக்கிறதே நல்லதுன்னு. அந்த மாதிரி நாம தேவர்களா இருந்து என்ன பிரயோஜனம்? இவாளை போல சகஜமா கிருஷ்ணனுக்குள்ள ஆட முடியலையேன்னு வருத்தப்பட்டு ஏதோ இந்த கோப குழந்தைகள் மாதிரி இருக்கணும்னு வந்தாலும் அவளால சகஜமா எடுக்க முடியல. ஏன்னா வைகுண்டவாசின்னு தெரிஞ்சதுனால அவளால சகஜமா இருக்க முடியலன்னு ஒரு கதை சொல்லிட்டு வருவா. இப்படி அந்த கோப குழந்தைகள் எல்லாம் பகவான் கூட லூட்டி அடிச்சுட்டு சந்தோஷமா இருக்கா இந்த காட்டுல. என்னென்ன விளையாட்டு விளையாடினா அப்படின்னு பிரம்மனிஷ்டால் வர்ணிக்கிறார். எல்லாம் இந்த ரெண்டு கையும் பிடிச்சிண்டு கோத்தது போல இந்த ஜூலதராதா சங்கன்னு திவ்யநாமத்தில் பாடும்போது பாகவதாலாம் இப்படி ரெண்டு கையும் பிடிச்சிண்டு சுற்றி ஆடுவாள் ஒன்றும். அந்த மாதிரி ஒவ்வொருத்தனும் யார் ஸ்பீடாக சுத்தரா பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி 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 ஒவ்வொருத்தனும் சுற்றிண்டு, நான் தாண்டா ஸ்பீடாக சுற்றினேன், நீ தாண்டா ஸ்பீடாக சுற்றினேன், எப்படா இவ்வளோ ஸ்பீடாக சுற்றுற அப்படின்னு சொல்லிட்டு அவள் பேசிட்டு சுற்றுறாளாம். அப்புறம் இந்த குதிரை விளையாடுறது என்னென்னா, அதான் நான் சொல்லணேன், கால் அடிட்டுறது, அதை தாண்டது, முழங்கால், அப்புறம் இடுப்பு, கழுத்து, இப்படி ஒவ்வொரு அங்கமாக தாண்டணுமோனோ அது விளையாடிட்டு வராலாம். அடுத்தது சும்மா கையாலேயே ஒவ்வொருத்தரும் மாற்றி மாற்றி குத்திக்கிறது விளையாட்டாக. இப்படி குத்திட்டு முஷ்டி யுத்தம் மாதிரி பண்ணிக்கொண்டு அப்புறம் நான் தான் ஜெயிச்சேன், நீ தான் ஜெயிச்சேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் விளையாடின்னு இருக்கான்னு பிரம்மனிஷ்டாலே தாங்க முடியல. எப்படி இந்த குழந்தைகள்லாம் விளையாடின்னு இருக்காளே பரம பாக்கியசாலிகள்னு இன்னும் நிறையா வர்ணிக்கிறார். இதில் வர்ணிச்சுட்டே வரும்போது ஒரு நல்ல ஒரு பள்ளத்தாக்கம், அந்த பள்ளத்தாக்கத்தில் ஒரு ஊஞ்சலை கட்டிட்டாராம் கிருஷ்ணர். இதில் வந்து ஸ்பீடாக ஆடணும். யார் ஸ்பீடாக நிறையா ஆடுறாளோ அவள் ஜெயிச்சான்றது போல இப்படி ஒரு பந்தயம் மாதிரி வச்சாராம். அந்த பள்ளத்தாக்கில் அந்த ஊஞ்சலை பார்த்தாலே பயமாக இருக்குது அந்த குழந்தைகளுக்கெல்லாம்.
அவெல்லாம் எங்களால முடியாது, நீ ஆடு, நாங்க பார்க்குறோன்ட்டா. உடனே கிருஷ்ணரும் பலராம சுவாமி நின்றுருப்பார், கிருஷ்ணர் உட்காந்துருப்பார். இல்லை மாற்றி அவர் உட்காந்துருப்பார், நின்றுருப்பார். இவ 2 பேரும் இப்படி பெருசா ஆடின உடனே ஹை சூப்பர் சூப்பர்னு கையை தட்டின்னு சந்தோஷப்படுறாளாம். இந்த படம்லாம் இந்த இஸ்கான்லவா ஆச்சரியமா அனுபவிச்சு எழுதியிருக்கா. இந்த மாதிரி படங்கள்லாம் நிறைய இதெல்லாம் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன். இதுக்கெல்லாம் ஸ்லோக பிரமாணம் இருக்கா அப்படின்னு தெரியலையே. ஆனால் அவள் பண்ணினான்னா கிட்டத்தட்ட எல்லாமே பாகவதத்தை சம்மந்தப்பட்டு தான் பண்ணுறா. இதெல்லாம் எங்கே வருதுன்னு நான் யோசனை பண்ணும்போது ஸ்லோக ரூபமாக பிரம்மனிஷ்டால் சொல்லியிருக்காரு இதை. அதை தான் அழகாக அவள் அப்படியே இந்த காற்றுல பறக்கிற மாதிரி இந்த பெரிய ஊஞ்சலில் ஆடுற மாதிரிலாம் இருக்குது. அவள் அப்படிலாம் ஆடினான்னு பிரம்மனிஷ்டாலே வர்ணிக்கிறார். இப்படி ஆச்சரியமாக இப்படிலாம் லூட்டி அடிச்சுன்னு விளையாடுறாலாம் இந்த ஊஞ்சல் ஆடுறது இப்படிலாம் பண்ணுறதுன்னு. அடுத்ததாக இன்னொரு விளையாட்டு சொல்கிறார், இந்த கண்ணாமூச்சி விளையாட்டு. நல்ல இருக்க கண்ணை கட்டின்றது. கண்ணை கட்டின்ட்டு இந்த மாதிரி அவள் கையில் ஒரு பழங்கள்லாம் வச்சுருப்பாலாம். எப்படியோ போய் அவளை தொடணும், இல்லைன்னா அந்த பழத்தை தொடணும். அந்த பழத்தை தொட்டானா அந்த பழம் அவனுக்கு அப்படின்றது போல் இந்த கண்ணாமூச்சி இப்படிலாம் விளையாடி அப்படி அவனை தொட்டுட்டானா அவன் கையில் இருக்கிற பழம் வந்து இந்த யார் கண்ணு முடின்னு தொடுறானோ அவன் சாப்பிட்டுக்கலாம். அந்த மாதிரிலாம் கண்ணாமூச்சி விளையாடுறா. அதுக்கப்புறம் ஒரு இடத்துக்கு போனால் நல்ல ஒரு அடர்த்தியான மரம். அங்கே மரம் பார்த்தா அதுலேயே ஒரு ஆள் உக்காரது போல் சிம்ஹாசனம் போல் ஒரு அமைப்பில் அந்த மரம் இருக்கா. உடனே அதில் போய் ஒரு குழந்தை உக்காந்துட்டு, நான் தாண்டா ராஜா, நீங்கள் எல்லாரும் என் கட்டளையை கேட்கணும் அப்படின்னு உடனே சொல்லுங்க மகாராஜா அப்படின்னு ஒருத்தன் வந்து வரா. மந்திரி போல் இப்படிலாம் இந்த ராஜா மந்திரி இந்த மாதிரி சைனிகர்கள் இப்படிலாம் நடக்கிறது போல் இப்படிலாம் விளையாட்டு தொப்பம் அடிக்கிறானுங்க. இப்படி சந்தோஷமாக விளையாடுறா. அங்கே பக்கத்திலே யமுனை இருக்கா. நேராக போய் ஒருத்தன் போகிறான். அந்த சின்னதாக ஒரு மரம் யமுனையில் சாஞ்சிருக்கு. அந்த கிளையில ஏறி தொப்புன்னு குதிக்கிறான். அப்படியே குதிச்சுன்னு திருப்பி கொஞ்சம் தூரம் போய் அப்படியே மேலே ஏறி வருது. யாரும் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. எது வந்தாலும் கிருஷ்ணன் பார்த்துட்டுருவான், நமக்கு எந்த ஆபத்தும் வராதுன்னு ஒரு நிர்பயமாக இப்படி குழந்தைகள் மாற்றி 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 விளையாடி கொண்டு சஞ்சாரம் பண்ணிட்டே வரா. இப்படி வந்துட்டே இருக்கும்போது பார்த்தா அதில் ஒரு அசுரன் வரான். இவனுக்கு பிரளம்பாசுரன் பேர். இவன் என்ன பண்ணுறான்னா அந்த குழந்தைகளோட குழந்தைகளாக உள்ளே புகுந்துடுறானா. அப்படி உள்ளே புகுந்தா குழந்தைகளுக்கு யாருக்கும் வித்தியாசம் தெரியல. கிருஷ்ணருக்கும் பலராம சுவாமிக்கும் தெரிஞ்சிருத்து. அவன் என்ன நினைக்கிறான்னா இந்த பலராம சுவாமியை தான் அவன் டார்கெட்டாக வச்சுருக்கான். இந்த பலராம சுவாமியை எப்படியாவது சம்ஹாரம் பண்ணணும், ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு அவன் குழந்தைகளோட குழந்தைகளாக உள்ளே பூந்துட்டான் இந்த பிரளம்பன்னு சொல்லக்கூடிய அசுரன். இப்படி வந்தவன் பிரளம்பாசுரன்னு தெரிஞ்சின்ற பகவான் இவனை வந்து புத்திசாலித்தனமாக இவனை ஜெயிக்கணும்னு தீர்மானம் பண்ணிட்டார். அவனும் வந்து விளையாட்டுக்கு வரேன் அப்படின்னு உடனே குழந்தைகளோட குழந்தைகளாக கலந்துட்டான். உடனே பகவான் அங்கேருந்து அந்த குழந்தைகளோட சேர்ந்து கொண்டு இப்படி கொஞ்சம் தூரம் வருவது போல வந்து பாண்டீரவனம்னு இன்னைக்கு இருக்கே. இன்னைக்கு கூட அந்த ஆலமரம் பெருசாக இருக்கும். ராதா கல்யாணம் நடந்த இடம் அந்த பாண்டீரவனம்னு பேர். அந்த பாண்டீரவனத்துக்கு இந்த குழந்தைகளோட அழிச்சுன்னு வந்துட்டானா. அங்கே வந்த பிரளம்பன் எல்லோரும் வந்துட்டான் அந்த இடத்துக்கு. பகவான் வந்து ஒரு யுக்தியை யோசனை பண்ணுறாராம். என்ன சொன்னார்னா எல்லாரையும் கூப்பிட்டு பலராம சுவாமியும் கூப்பிட்டு இன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து விளையாட போகிறதில்ல, 2 டீமாக விளையாடணும். 2 டீம், ஒரு பக்கம் பலராம சுவாமி கேப்டன், ஒரு பக்கம் நான் கேப்டன் அப்படின்னு வைத்துக்கொண்டு பலாபலம் சரியாக இருக்கணும். அந்த பக்கமும் வந்து இந்த பக்கமும் இவன் பலசாலின்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு பலசாலி அங்கே போகணும். அந்த மாதிரி பலாபலம் சரியாக 2 டீமாக நம்ம இன்னைக்கு பிரிஞ்சு விளையாட போகிறோம் அப்படின்ன உடனே எல்லோரும் சேர்ந்து நன்னா இருக்குது, புதுசாக இருக்குது இந்த விளையாட்டு, தாராளமாக விளையாடலான்னா. உடனே கிருஷ்ணர் விளையாடினதுக்கப்புறம் யார் தோக்கறாலோ தோத்தவர்கள் ஜெயிச்சவனை தோளில் தூக்கிண்டு கொஞ்சம் தூர பரியந்தம் ஒரு எல்லை கோடு போட்டு வச்சிருக்கார். அது பரியந்தம் குடுகுடு குடுகுடுன்னு தூக்கிண்டு ஓடணும். இது ஜெயிச்சவன் அந்த தோத்தவனுடைய தோளில் இருப்பான். இவன் வந்து குடுகுடுகுடுன்னு தூக்கின்னு போய் அங்கே இறக்கி விடணும். இதான் வந்து ஜெயிச்சவனுக்கும் தோத்தவனுக்கும் உள்ள ஒப்பந்தம். இப்படி தோத்தவன் ஜெயித்தவனை தூக்கின்னு போகணும் அப்படின்ன உடனே எல்லாரும் இது நன்னா இருக்கு புதுசாக இருக்குன்னு எல்லோரும் சந்தோஷமாக விளையாட ஆரம்பிக்கிறா. இந்த பிரளம்பன் முதலியவர்கள்லாம் கிருஷ்ணன் பக்கம் வந்துட்டா. ஸ்ரீதாமா முதலியவர்கள்லாம் பலராம சுவாமி பக்கம் போயிட்டா. இப்படி அழகாக விளையாட்டு நடக்கிறது. இந்த விளையாட்டில் கிருஷ்ணர் பக்கம் இருக்கிறவா தோத்து போயிட்டா. தோத்து போடணுன்னா என்ன பண்ணணும்? தோத்து போனவா அங்கே ஜெயிச்சவாளுடைய தோளில் ஏற்றிக்கணுமோன்னோ. உடனே பகவான் இன்னன்னார் என்ன தோளில் ஏற்றிக்கணும்னு பகவான் சொல்கிறார். அடுத்தது மேலே கிருஷ்ணர் என்ன சொல்கிறாருன்னா தன்னுடைய சகா டீரஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்கக்கூடிய ஸ்ரீதாமாவை நான் என் தோளில் தூக்கின்னு நான் ஓடுறேன். தோத்து போயிட்டாரோன்னா அதனால் அவர் ஓடணும்.
அந்த பக்கத்துல ரிஷபன்னு ஒருத்தர் பலராம சுவாமியினுடைய பட்சத்துல ஜெயிச்சா, பத்ரசேனன்னு ஒருத்தனை கூப்பிட்டு நீ அவனை தூக்கிக்கணும்ட்டார். இந்த பிரலம்பன்னு ஒருத்தன் வந்திருக்கானு அசுரன், அவன் வந்து கிருஷ்ணருடைய பட்சத்துல தான் இருக்கான். உடனே அந்த பிரலம்பனை கூப்பிட்டு நீ பலராமனை தோல்ல தூக்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டார். அவனுக்கும் அனுகூலமா போயிடுத்து. இந்த பலராம சுவாமியை சம்ஹாரம் பண்ணுன்றதுக்காக தானே வந்தான் அவன், அதனால எனக்கு இது அனுகூலமா போயிடுது அப்படின்றதுக்காக அவன் மனசுல ஒரு பிளான் வச்சுட்டு இருக்கான். பகவான் பலராம சுவாமிகிட்ட கஞ்சாடையா சொல்லிட்டார், நீ பார்த்துக்கோ மேலே அப்படின்னு. இப்படி அவாவா தூக்கிண்டு ஓடுறார்கள். கிருஷ்ணர் வந்து இந்த ஸ்ரீதாமாவை தூக்கிண்டு எந்த எல்லை பரியந்தம் தூக்கின் ஓடணுமோ அந்த மாதிரி தூக்கின் ஓடி போய் அந்த ஸ்ரீதாமாவை இறக்கி விட்டான். அதே மாதிரி இந்த பத்ரசேனன் அந்த ரிஷபனை தூக்கிண்டு கொஞ்சம் எவ்வளோ தூரம் போய் இறக்கி வேணுமோ அங்கே இறக்கி விட்டுட்டான். இந்த பிரலம்பன் என்ன பண்ணான்னா பலராம சுவாமியை தூக்கிண்டு அவன் ஓடுறான், நல்ல ஸ்பீடாக ஓடுறான். எந்த எல்லையோ அந்த எல்லை பரியந்தம் போயிட்டு இறக்கி விடணுமோன்னோ, அதுக்கப்புறம் இறக்கி விடாமல் ஓடி போயிட்டே இருக்கானா குடுன்னு பலராம சுவாமியை தூக்கிண்டு. இப்படி அவன் குடுன்னு பலராம சுவாமியை தூக்கின்னு ஓடுறானோன்னு பார்த்துட்டே இருக்கும்போது ஆச்சரியம், அவனுடைய சரீரம் கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாக இருந்தான், பெரிய அசுரனாக மாறிட்டான். இவன் வந்தவன் அசுரன்னு அப்புறம் தான் அந்த கோப குழந்தைகளுக்கெல்லாம் தெரியறது. அவன் என்ன பண்ணுறான்னா, இப்படியே விமானம் அந்த ரன்வேல போயிட்டே இருக்கும்போது கொஞ்சம் தூரங்க அப்புறம் அப்படியே டேக் ஆஃப் ஆகுமோனோ, அப்படியே மேலே ஆகாயத்தில் போகுமோனோ, அதே மாதிரி இப்படி ஓடிண்டே இருந்தவன் கொஞ்சம் தூரம் போனால் ஆகாயத்தில் பறக்க ஆரம்பிச்சுட்டான். அப்படி பார்த்தா கோரமான சரீரம், பெரிய பெரிய பற்கள், நிறைய பெரிய மீசை, தலையில கிரீடம், இதெல்லாம் வைத்துக்கொண்டு அசுரன் இந்த பலராம சுவாமியை எடுத்துட்டு இப்படி ஆகாசத்துல சஞ்சாரம் பண்றான். போராத்துக்கு இந்த குழந்தையில பயமுத்தணுன்றதுக்காக அப்படியே சஞ்சாரம் பண்ணினே இந்த விமானம் போலவே கிட்டக்க வந்து இப்படி சுத்தி வரான். இந்த குழந்தைகளுக்கெல்லாம் பயமா இருக்கு. போற போக்கில் பலராம சுவாமியை கீழே போட்டா என்ன ஆறுது, ஏன் பலராம சுவாமி இப்படி விளையாடிட்டு இருக்கான்னு இவ ரொம்ப பதட்டமாறுது. இப்படி குழந்தைகள்லாம் ரொம்ப பதட்டப்படுறா, இதுக்கு மேலே வந்து இவங்க கூட விளையாட்டு காமிக்கக்கூடாதுன்னு பலராம சுவாமி தீர்மானம் பண்ணி மேலே அவனுக்கு சம்ஹாரம் பண்ணி அவனுக்கு மோட்சத்தை கொடுக்கணும்னு தீர்மானம் பண்ணிட்டார். என்ன பண்ணுறாருன்னு, இப்படி அவன் புஜத்தில் தானே உட்காண்டிருக்கார். அப்படி உட்காண்டிருக்கும்போது தன் கையை எடுத்துட்டார். தன் கையை முஷ்டியை இப்படி குத்துவது போல பண்ணிட்டார். அப்படி பண்ணிட்டு தன்னுடைய சர்வ பிராணனையும் கையில் கொண்டு வந்து அவன் தலையில் ஒரு குத்து விடுறாராம் கோபத்தோட. அப்படி விட்டா என்ன ஆச்சுன்னா, அவன் கபாலமே பிளக்கிறதா, பிளந்து அவன் கண்ணு, காது, மூக்கு எல்லா வழியும் ரத்தம் கொட்டி அங்க ஆகாயத்திலே அவன் சம்ஹாரம் ஆயிடுத்து, உயிர் போயிடுத்து. அப்படியே பகவான் அந்த பலராம சுவாமி குத்தின குத்துல மண்டை பொளந்து அந்த பிரலம்பாசுரன் அங்கேயே காலமாயிட்டான். அப்படி காலமானதுக்கு அப்புறம் காலமானா அப்புறம் எங்க சஞ்சாரம் நடக்கும், அப்படியே பூமியில வந்து விழறான். இவரும் வந்து தனக்கு எந்த ஆபத்தும் இல்லாதபடிக்கு இந்த விமானம் வந்து கீழே வந்து லேண்ட் ஆகிறது போல அந்த பிரலம்பாசுரனை வச்சுட்டே அவன் விழுந்ததுக்கு அப்புறம் மெதுவா இறங்குறாராம் அவன் மேலேயே. அப்படி இறங்கி நடந்து வந்தா அந்த கோப குழந்தைகள்லாம் ஓடி வந்து பலராம சுவாமியை கட்டிக்கிறாராம். ஒரு நிமிஷம் கதி கலங்கிடுத்து, உனக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயமா இருந்தது பலராமா அப்படின்னு வந்து பலராம சுவாமியை கட்டின்ட்டு பலராம சுவாமிக்கு ஜெயாவிஜீபவாலாம் சொல்லி, என்ன கிருஷ்ணா குழந்தைகளா இருந்துட்டு இப்படிலாம் அசுரர்கள் வராளே அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர்கிட்ட கேட்ட உடனே அதுக்கப்புறம் அவர்களுக்கே தெரியும் கிருஷ்ணர் காப்பாற்றுவான்னு. கிருஷ்ணர் மந்தஹாசத்தோட அவளை பார்த்து சிரிச்ச உடனே பலராம சுவாமியை கட்டிக்கிறது, பலராம சுவாமியோட கைக்கு முத்தம் கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு பலராம சுவாமியை ஸ்தோத்திரம் பண்ணுவது போல எல்லா குழந்தைகளும் இப்படி பலராம சுவாமியை சுத்தின்ட்டா. இப்படி இந்த குழந்தைகள் சுத்தினது ஆச்சரியம் இல்லை, மேலேந்து தேவர்கள்லாம் இந்த பிரலம்பன் வதம் ஆனதுக்கு அப்புறம் புஷ்பமாரி பொழியணும்னு காத்துட்டு இருந்தாலாம். அத்தனை புஷ்பத்தையும் பலராம சுவாமியை தலையில கொட்டுறார்களாம். இந்த குழந்தைகள் பார்த்துட்டே இருக்கும்போது மேலேந்து புஷ்பமாரி பொழியறது, புஷ்ப வருஷம் போல வருது, பலராம சுவாமி மேல வந்து விழுறது, தேவலோகத்த புஷ்பங்கள்லாம் வந்து விழுறது. இப்படி பிரலம்பனை சம்ஹாரம் பண்ணி அந்த பிருந்தாவனத்துல கிருஷ்ணனும் பலராம சுவாமியும் ஜுவலிச்சுன்னு இருக்கான்னு ஒவ்வொரு அத்தியாயத்துல ஒவ்வொரு லீலையை பிரம்மனிஷ்டால் வர்ணிச்சுன்னு வரார். இந்த பிரலம்பாசுர வதத்தோட இந்த அத்தியாயமானது பூர்த்தியாகுது. மேலே எல்லோரும் கலந்து இந்த அத்தியாயத்தை பாராயணம் பண்ணுவோம். அச்ச அஷ்டாதசோऽध्यायः ஸ்ரீசுக உவாச அச்ச கிருஷ்ணः பரிவ்ருதः ज्ञातिभिः मुदितात्मभिः अनुगीयमानोऽन्यविशद् व्रजं गोकुलमण्डितं व्रजे विक्रीडतोरेवं गोपालच्छद्ममायया
ग्रीष्मो नामर्तुरभवन् नातिप्रेयाञ्छरीरिणाम् स च बृन्दावनगुणैः वसन्त इव लक्षितः यत्रास्ते भगवान् साक्षात् रामेण सह केशवः यत्र निर्झर निर्ह्राद निवृत्तस्वनझिल्निकम् शश्वत्तच्छीकरर्जीषत् द्रुममण्डलमण्डितं सरित्सरः प्रस्रवणोर्मिवायुना कल्हारकञ्जोत्पलरेणुहारिणा न विद्यते यत्र वनौकसान्दवः निदाघवह्नि अर्कभवोति शाद्वले अगाधतो यह्रदिनीतटोर्मिभिः द्रवत्पुरीष्याः पुलिनैः समन्ततः न यत्र चण्डांशुकराविषोल्बनाः भुवोरसं शाद्वलितं च गृह्णते वनं कुसुमितं श्रीमत् न दच्चित्रमृगद्विजं गायन्मयूरभ्रमरं कूजत्कोकिलसारसं क्रीडिष्यमानः तत्कृष्णः भगवान् बलसंयुतः वेणुं विरणयन् गोपैः गोधनैः संवृतो विशत् प्रवालबर्हस्तबक स्रग्धातु कृतभूषणाः रामकृष्णादयो गोपाः ननृतुः युयुधुर्जगुः कृष्णस्य नृत्यतः केचित् जगुः केचित् अवादयन् वेणुपाणितलैः शृङ्गैः प्रशशंसुः अथापरे गोपजातिप्रतिच्छन्नौ देवा गोपालरूपिणः ईडिरे कृष्णरामौ च नटा इव नटं नृपा ब्राह्मणैः लङ्घनैः क्षेपैः आस्फोटनविकर्षणैः चिक्रीडतुः नियुद्धेन काकपक्षधरौ क्वचित् क्वचिन्नृत्यत्सु चान्येषु गायकौ वादकौ स्वयं शशंसतुः महाराज साधु साध्विति वादिनो क्वचिद् बिल्बैः क्वचित् कुम्भैः क्वचामलकमुष्टिभिः अस्पृश्य नेत्रबन्धाद्यैः क्वचिन्मृगखगेहया क्वचिच्च दर्दुरप्लावैः विविधैः उपहासकैः कदाचित् स्पन्दोलिकया करिहि चिन्नृपचेष्टया एवं तौ लोकसिद्धाभिः क्रीडाभिः चेरतुर्वने नद्यद्रिद्रोणिकुञ्जेषु काननेषु सरस्सु च पशून् चारयतोर्गोपैः तद्वने रामकृष्णयोः गोपरूपी प्रलम्बो अगात् असुरः तज्जिहीर्षया तं विद्वानपि दाशार्हः भगवान् सर्वदर्शनः अन्वमोदत तत्सख्यं वधं तस्य विचिन्तयन् तत्रोपाहूय
गोपालान् कृष्णः प्राहविहारवित् हे गोपाः विहरिष्यामः द्वन्द्वीभूय यथा यथं तत्र चक्रुः परिवृढौ गोपारामजनार्दनौ कृष्णसङ्घट्टिनः केचित् आसन् रामस्य चापरे आचेरुः विविधाः क्रीडाः बाह्यवाहकलक्षणाः यत्रारोहन्ति जेतारः वहन्ति च पराजिताः वहन्तो वाह्यमानाश्च चारयन्तश्च गोधनं भाण्डीरकं नाम वटं जग्मुः कृष्णपुरोगमाः रामसङ्घट्टिनो यर्हि श्रीदामवृषभादयः क्रीडायां जयिनस्तांस्तान् ऊहुः कृष्णादयो नृपा उवाह कृष्णो भगवान् श्रीदामानं पराजितः वृषभं भद्रसेनस्तु प्रलम्बो रोहिणीसुतम् अविषह्यं मन्यमानः कृष्णं दानवपुङ्गवः वहन् द्रुततरं प्रागात् अवरोहणतः परं तमुद्वहन् धरनिधरेन्द्रगौरवम् महासुरो विगतरयो निजं वपुः स आस्थितः पुरटपरिच्छदो बभो तडिद्युमान् उडुपतिवाडिवाम्बुदः निरीक्ष्य तद्वपुः अलमम्बरे चरत् प्रदीप्तदृक् भृगुटितटोग्रदंष्ट्रकम् ज्वलच्छिखं कटककिरीटकुण्डलत्विषाद्भुतं हलधर ईषदत्रसत् अथागतस्मृतिरभयो रिपुम्बलः विहाय सार्थमिव हरन्तमात्मनः रुषाहनन् शिरसि दृढेन मुष्टिना सुराधिपो गिरिमिव वज्ररंहसा स आहतः सपदि विशीर्णमस्तकः मुखाद्वमन् रुधिरमपस्मृतोऽसुरः महारवं व्यसुरपतत्समीरयन् गिरिर्यथा मघवत आयुधाहतः दृष्ट्वा प्रलम्बं निहतं बलेन बलशालिना गोपासु विस्मिता आसन् साधु साध्वितिवादिनः आशिषः अभिगृणन्तस्तं प्रशशंसुः तदर्हणं प्रीत्यागतमिवालिङ्ग्य प्रेमविह्वलचेतसः पापे प्रलम्बे निहते देवाः परमनिर्वृताः अभ्यवर्षन् बलं माल्यैः शशंसुः साधु साध्विति श्रीहरये नमः श्रीहरये नमः इति श्रीमद्भागवते महापुराणे पारमहंस्यां संहितायां दशमस्कन्धे पूर्वार्धे प्रलम्बवधो नाम अष्टादशोऽध्यायः। गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। सद्गुरु विठ्ठलदास महाराज की जय।